தேஜஸுக்கெல்லாம் தேஜஸாய், அத்துணை கருணைக்கும் கருணையாய், அத்துணை தேவர்களுக்கும் தேவராஜனாய் தேவநாதனாய் எவன் விளங்குகின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு தேஜசாமபி தேஜஸ்வின்னு பேர். இது எப்படி தெரியறதுன்னா, உபனிஷத்துல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு யுத்தம் நடக்கும் போது அந்த சமயத்தில் தேவர்கள் ஜெயிச்சுடுறா. அப்போ அந்த தேவர்கள் ஜெயிச்சபடியால் அவளுக்கு ஒரு அகங்காரம் வருகின்றது. இந்திரனுக்கும் சரி, அக்னிக்கும் சரி, வாயுவுக்கும் சரி. அப்போ யக்ஷன் ஒருவன் தோன்றி, உங்களுக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றேளே, நான் ஒரு புல்லை வைக்கிறேன், அதை உங்களால் நகர்த்த முடியுமா பாருங்கோ அப்படின்னு சொன்னோடனே அந்த இடத்துக்கு அக்னி தேவன் வருகின்றான். அக்னி எரிச்சு பார்க்கறான், முடியல அவனால. அப்போது வாயு வரா, இந்திரன் வரா, எல்லாரும் வந்து முயற்சி செய்து ஒண்ணுமே பண்ண முடியல. அப்பதான் யக்ஷன் மறைந்து உமாம் ஹைமவதின்னு சொல்றது உபனிஷத். ஹிமவானின் பெண்ணோ அல்லது ஹேமான்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண நிறத்தை படைத்த அந்த அம்பாளோ உமையான உமாம் ஹைமவதியும் வந்து உபதேசம் பண்றா. அப்பா, நீ தேஜஸுக்கு காரணம் என்று நினைக்கின்றாய் அக்னி, தேஜஸுக்கு ஸ்வரூபியாக இருக்கணும் நினைக்கின்றாய் சூர்யா, உங்களுக்கு அந்தர்யாமியாய் இருக்கக்கூடிய பரபிரம்மம் தான் ஸ்ரீமன் நாராயணன். பரபிரம்ம வாச்சகமான அந்த சப்தத்துக்கு, அந்த குணஸ்வரூப வைபவங்களுக்கு உண்டான அர்த்தத்தை சொல்றாள் அம்பாள் அந்த இடத்துல. அதனால தேஜசாமபி தேஜஸ்வி, தேஜஸை கொடுக்க வல்லவன் அக்னி, தேஜஸை கொடுக்க வல்லவன் சூரியன், இவ்விருவர்களுக்கும் தேஜஸ்வியாய் இருக்கக்கூடியவனாம் பகவான். தேஜசாமபி தேஜஸ்வினே நமஹா என்பது நாமா. எவன் ஒருவன் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அளிக்கின்றானோ அப்பேற்பட்டவனுக்கு தினாதிபதன்னு பேர். பக்தர்களை சம்சாரம் என்னும் பிறப்பிறப்பு என்னும் இந்த சுழலிலிருந்து கடக்க செய்பவன் அவன். அதனால அவருக்கு ஜெயமூர்த்தி அப்படின்னு பேர். எவன் ஒருவன் ஜீவாத்மாவை இந்த சரீரத்திலிருந்து இருக்கும்போது நல்ல ஞானத்தை பக்தி யோகத்திலோ சரணாகதியிலோ மூட்டி அவனை உரிய காலத்தில் பிரம்மலோகமான விண்ணுலகம் க்ஷீராப்தி பரமபதத்தை அடைய செய்கின்றானோ அது ஒண்ணு. ரெண்டாவது, ரோகங்களை போக்கி துக்கங்களை போக்கி நல்ல கல்யாண விஷயங்களை, வஸ்துக்களை, விஷயங்களை செவிவழி செய்தியாக விழச் செய்பவன் ஜெயபத்ரன்னு பேர். எவன் ஒருவன் பல பல ஜீவன்களுக்கும் தான் அனுகிரகம் செய்யும் போது தன்னுடைய அனுகிரகம் கிரணங்கள் என்னும் வஸ்துவினால் பிரகாசிக்க செய்கின்றானோ சஹஸ்ராம்சுன்னு பேரு. எவன் ஒருவன் அனைவருக்கும் ஞான சுடரை ஏற்றி விளக்கேற்றி வைக்கின்றானோ அவனுக்கு ஆதித்யன்னு பேர்.